ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து இந்த கொத்தவரங்காவும் கருவாடு போட்டு தாங்க தொக்கு பண்ண போகிறோம். கருவாடு வந்து இது வந்து கொடுவா கருவாடு, அப்புறம் வாழையோடைய கருவாடு ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கிறேன். தொக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விசில் தான் கொடுக்கணும். இதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்படியே செய்யலாம், இருந்தாலும் ஒரு விசில் கொடுத்தா அந்த டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் போட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 2 வெங்காயம் நறுக்கி இருக்கிறேன், அது போட்டுக்கலாம். சரிங்களா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து போடுங்க, ஏன்னா கருவாட்டில் கூட உப்பு இருக்கும். இது நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கண்டது நல்லா வதங்கட்டும். இதுலேயே வந்து நாங்கள் இந்த கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு வந்து எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதங்கினா டேஸ்ட்டு அதில் இறங்கிடும். அதனால தான் போடுறேன். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு. இதுலேயே இப்போ வந்து தக்காளி 1 பெருசாக ஒரு தக்காளி போடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போட்டோம். இதில் வந்து இது கொத்தவரங்காய் வந்து கழுவி வச்சுருக்கிறோம் இல்லையா, பொடிசாக நறுக்கி இருக்கிறேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே இது பண்ணுங்கள், வதக்கிங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசனை அதில் போகும். எதுவுமே நாங்கள் நல்லா வதக்கணுங்க. வதக்குனா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு. கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். வந்து நல்லா வந்து பண்ணிட்டேன். இப்போ ஒரு டம்ளர், சின்னதாக ஒரு டம்ளர் தண்ணி போட்டுட்டேன். போகிறோம் இந்த தண்ணியே. இதுலேயே நிறையா தண்ணி தெரியும் நம்மளுக்கு. இது போட்டு ஒரு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். செம்மையாக வெந்துச்சுங்க. நல்லா கரெக்டாக வந்துச்சு தண்ணி எல்லாம். 2 விசில் தான். 2வது விசில் ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா கரெக்டாக வந்துச்சு. ஒரு விசில் வச்சாலே போதும், இது நல்லா வெந்துடும். இது வந்து கொஞ்சம் பெருசு இருக்கிறதுனால நான் 2வது விசிலில் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. கருவாடு கொத்தவரங்காய் தொக்கு செம்மையாக இருக்குங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.